பிரைஸ் த லார்ட். அத்திமர மினிஸ்ட்ரியில் உள்ள எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எஸ்தர் புத்தகம் வாஸ்து முடிச்சாச்சு. யோபு ஆரம்பிக்க போகிறோம். யோபு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் யோபுவோட காரியங்கள். இந்த புக்கில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான் கொண்டு வரும் 2 காரியங்கள். ஐஸ்வர்யத்தை கொடுத்து மனிதர்களை சோதிப்பான், தரித்திரத்தை கொடுத்தும் மனிதர்களை சோதிப்பான் சாத்தான். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 9வது வசனத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறிதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு என் படியை எனக்கு அளந்து போஷித்தருளும் அப்படின்னு சொல்லி அழகா நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கு. சோதனை 3 விதங்கள்ல வரும். தேவன் ஆபிரகாமை சோதித்தாரு, இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டார், அவனவன் தன் சுய இச்சையால் சோதிக்கப்படுதல் யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு 1வது அதிகாரம் 14வது வசனத்துல. 1 யோவான் 2வது அதிகாரம் 16ல சாலமன் ராஜா தன் இச்சையால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டான்றது எழுதப்பட்டிருக்கு. அப்போ சோதிக்கப்படுகிறவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தமர்கள், நீதிமான்கள், ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள், பொல்லாப்புக்கு விலகுகிறவர்கள். இவர்கள் பதில் நன்மை செய்கிற வண்ணமே தேவன் செய்கிறார். யோபு 2:10 பார்க்குறோம். யோபு தன் நாட்களில் நன்மையும் தீமையும் ஒன்றாக பார்க்குறான். ஒன்றும் ஈக்குவலாக கிடைக்குது. உபத்திரவம் மனிதனுக்கு எதை கொண்டு வரும்னு பார்த்தீங்கன்னா, உபத்திரவம் வரும்போது உபத்திரவம் பொறுமையை கொண்டு வரும், நித்திய கன மகிமையை கொண்டு வருதும், பரிபூர்ண சந்தோஷத்தை கொண்டு வரும். பாக்கியவான்கள் எனப்படுவீங்க, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வீங்க, உத்தமர்களாக்கப்படுவீங்க. யோபுவோட ஆக்கியோன் யார் என்று சொல்ல முடியாது. ஆனால் இதை எலிகு எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யூகிக்கப்படுது. எழுதப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு தர்க்க விஷயம்தான். மோசையின் காலம் அல்லது அதற்கு முந்தின காலமாக இருக்கலாம் என்று இதன் எழுத்தாளர் பாபிலோன் சிறையிருப்புக்கு முன்போ அல்லது சிறையிருப்பின் சமயத்திலோ அல்லது அதற்கு பின்னாடியோ இருந்திருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. இதன் மொத்த வருட சம்பவம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம்தான். இந்த புத்தகத்தை 7 பாகமாக பிரிக்கலாம். முகவுரை 1வது அதிகாரத்தில் இருக்கும், 2வது அதிகாரத்தில் இருக்கும். யோபுவும் அவர் மனைவியும் 2வது அதிகாரத்தில் வரும். யோபுவும் அவருடைய நண்பர்களும் 2வது அதிகாரத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2வது அதிகாரத்துல தான் அது சொல்லப்பட்டிருக்கும். 11வது வசனத்திலிருந்து 31 அதிகாரங்கள் வரைக்கும் இருக்கும். யோபுவும் எலிகுவும் 32லேருந்து 37 வரைக்கும் பேசியிருப்பாங்க. ஆண்டவரும் யோபுவும் 38 1லேருந்து 41 வசனங்கள் பேசியிருப்பாங்க. யோபுவின் கடைசி பதில் தான் அந்த 42வது அதிகாரம். எப்போவுமே நான் சொல்லுவேன், அவன் அன்னைக்கு தான் அவன் அந்த ஆண்டவரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிற ரொம்ப ஒரு அழகான வசனம். நான் அதை வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். யோபு 42வது அதிகாரம் கடைசியில் யோபு பேசுவார். 5வது வசனத்தில், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. 6வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவரை பார்க்கும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவர் நமக்குள்ளே இருக்காரு, நம்மளை பார்க்குறாரு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற அருவறுப்புகள் வெளியேறும். அருவறுப்புகளை நம்ம அப்போ தான் பார்க்க முடியும். ஆண்டவரை தரிசிக்காத வரைக்கும் நமக்குள்ளே இருக்கிற அருவறுப்புகள் வெளியே தெரியாது. அதனால தான் யோபு ரொம்ப அழகாக சொல்வார், நான் பார்த்தேன், காதுனால தான் கேள்விப்பட்டுட்டே இருந்தேன், இப்போ என் கண்ணு பார்க்குது ஆண்டவரே உம்மை. நான் பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு, நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன்னு சொல்லுகிற யோபு. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இன்னும் சொல்வார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிவேன்னு சொல்லுவார். யோபுவின் இரட்டிப்பான ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, யோபுவின் உபத்திரவ நாட்கள் முடிந்த பின்பு அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் அவருடைய பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏர்மாடுகள், 1000 கழுதைகள். அவனுக்கு உண்டாயின 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள் பிறந்தாங்க. கிட்டத்தட்ட 140 வருஷங்கள் உயிரோடு இருந்து 4 தலைமுறை தன் பிள்ளைகளையும் பார்க்கிறார் யோபு. நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சோதிக்கப்படுகிறவங்க யாவரையும் ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம். இதை படிக்கும் போதோ இதை கேட்கும் போதோ தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, விசுவாசிங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் ஒருவேளை
இன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா யோபுவோட புக்கை வாசிங்க. வாசிக்கும்போது நிச்சயமாக அதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு நான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் நம்புகிறேன். யோபு ஒரு யூதன் கிடையாது. ஏதோம் தேசத்தில் ஊத்ஸ் நாட்டில் வசித்து வந்த ஒரு பெருந்தலைவன் தான். இது ஒரு கட்டுக்கதை அல்ல. இவரை பற்றி எசேக்கியேல் 14:14 பார்க்க முடியும். யாக்கோபு 5:5 பார்க்க முடியும். இந்த புத்தகங்களை படியுங்க. யோபுவிற்கு 10 பிள்ளைகளும் ஏராளமான ஆடு மாடுகளும் இருந்தன. செல்வமும் செல்வாக்கும் எத்தனை அதிகமாக இருந்ததோ அத்தனை அதிகமாக அவனுக்கு தேவ பக்தியும் தேவ பயமும் இருந்தது. சாத்தான் யோபுவின் மீது பொறாமை கொள்றான். அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல அவன் உறுதியா இருக்கிறான். நம்ம எவ்வளவுக்கு ஆண்டவர் மேல உறுதியா இருக்கிறோமோ சாத்தான் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஆண்டவர் மேல பிரியமா இருக்கிறோமா? யோபு பொறுமை உள்ளவன், பூரண வயது நிரம்பியவன். தேவன் ஆண்டவர் சொல்வார், என் தாசனாகிய யோபுன்னு சொல்லி அழைக்கிறாரு. யோபு குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விளைகிறவன் சொல்லி. யோபு யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். இவன் வாழ்ந்த ஊட்ஸ் தேசம். இந்த தேசத்துல மண்ணு செழிப்பா இருக்கும், நெல் விளைச்சல் அதிகம் உண்டு, ஜனப்பெருக்கம் நிறைந்த தேசம். சாத்தான் யோபுவை குறித்து தேவனிடத்துல கூறிய வார்த்தையை பார்த்தீங்கன்னா, விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று, உடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவற்றை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் நமது முகத்திற்கு எதிரே உண்மை தூசிப்பானா பாரும் அப்படின்னு சொல்லுகிற அந்த காரியங்கள். சோதனை ஆரம்பிக்குது. முதல் கட்ட சோதனை, 2வது சோதனை. யோபிற்கு 3 சிநேகிதர்கள் உண்டு, எலிபாஸ், பில்தாத்து, சோப்பார். யோபிற்கு வந்ததெல்லாம் அவனுடைய பாவத்திற்கு கிடைத்த தண்டனை என்றார்கள். தன்னிலே ஒரு குற்றமும் இல்லை என்றவன் சொல்வது மாய்மால பேச்சு என்று எண்ணினார்கள். சாத்தான் என்றால் எதிராளி, எபிரேய பேசையில சத்துரு அல்லது குற்றம் சாட்டுகிறவன் சொல்லலாம். முதலில் யோபுவின் புத்தகத்தில் தான் சாத்தான் என்ற பெயர் வருகிறது. சாத்தானின் மறுபெயர்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெயல்செபுல், பொல்லாங்கன், பொய்க்கு பிதா, ஆகாய்த்த அதிகார பிரபு, அந்தகார லோகாதிபதி, கர்ச்சிக்கிற சிங்கம், வள்ளி சர்ப்பம். சாத்தானுடைய வேலைகள்லாம் என்னன்னா விரோதம், பகை உண்டாக்குவான், சோதிப்பான், காட்டி கொடுப்பான், பொய் சொல்லுவான், மோசம் போக்குவான், குற்றஞ்சாட்டுவான். பூமி எங்கும் சுற்றி தெரிகிற சாத்தான். சரியா? இன்னும் நம்ம யோபுவை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப அழகான சாப்டர். யோபுக்கு வந்துட்டோம். படிங்க, தொடர்ந்து படிங்க. அன்பின் ஆண்டவரே அப்பா, கிருபை கொடுங்கப்பா. ஒருவேளை யோபுவை போல பிரச்சனைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இதை கேட்பார்கள். ஆனால் அப்பா, அந்த யோபு புத்தகத்தை படித்து அதிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக. கட்டுகள் உடைக்கப்படுவதாக, வியாதிகள் மறைவதாக, தேவ கரம் ஆண்டவரே ஆளுகை செய்வதாக நீங்க பொறுப்பெடுங்கப்பா. அதை வாசிக்கும் போது ஒரு மன உற்சாகம், மன தைரியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கிருபை கொடுங்க ஆண்டவரே, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா ஆண்டவரே. அந்த தேவ பக்தி, தேவ பயம் ஆண்டவரே, சாத்தான் பொறாமைப்படுற அளவுக்கு ஆண்டவரே உம்மிடத்துல அந்த பக்தியும் பயமும் எங்களுக்குள்ளே பெருக கடவுது. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.